Hello friends, welcome back to our channel Mrs.malasundar. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான 2 ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் Flipkartல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைஃபை வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 279 rupees. இந்த நைஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் அழகாக இருக்குது. அழகாக மட்டும் இல்லை, நல்ல ஷார்ப்பாகவும் இருக்குது. சூப்பராக வந்து கட் ஆகுது. நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நைஃபை பற்றின ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த நைஃபோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நைஃப்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கிராஃப்ட் ஒர்க் எதுவுமே வந்து போகாது. இந்த நைஃபை வந்து வாங்கினதுலேருந்து இப்போ வர ஒவ்வொரு யூஸ் ஆஃப்டரும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு மேலே இருக்க பெயிண்ட்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகலை. நான் பார்த்திங்கன்னா ஜாப் போயிட்டே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எப்பவும் போல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் முன்னாடியெல்லாம் ஜாப்க்கு போகிறதுக்கு முன்னாடி லாங் வீடியோஸ் வீக்லி 3 வீடியோஸ் வந்து போடுவேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா 2 வீடியோ 1 வீடியோ அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் வீக்லி 3 வீடியோஸ் எப்பவும் போல் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயிர் சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக குக்கரில் வந்து அரிசி வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டை தீயல் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். முட்டை வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு, ஒன்றோடு ஒன்று உரசி உடையாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை தீயல் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த முட்டை தீயல் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் ரெசிபி. 15 பல் தோல் உரிச்ச பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 5, 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு. இந்த ரெசிபிக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு. இந்த முட்டை தீயல் ரெசிபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் கிட்ட கோகனட் ஆயில், 1 டீஸ்பூன் தனியா, 3 வரமிளகாய், இஞ்சி 2 துண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் சாத்தே பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணும்போதே நல்ல ஒரு அரோமா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்லைஸ் தேங்காவை துருவி சேர்த்துக்கிட்டேன். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க தேங்காய் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அந்த பேனில் இருக்க சூட்லேயே இந்த குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டான ஸ்லைசஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த நைஃப்பில் நான் இஞ்சியை கட் பண்ணும்போது கட் பண்ணுறதே எனக்கு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக கட் ஆச்சு. பிகாஸ் இந்த நைஃப் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மசாலாஸில் இருந்த சூடெல்லாம் போன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கேரளா ஸ்டைல் முட்டை தீயலுக்கு புளி தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தான் நான் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன்ட்டு. அதே பேனில் 3 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சியை வந்து நீளமாக போட்டிருக்கேன். ஸோ சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்பட்டு அதோட ரா டேஸ்ட் அப்படியே தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இஞ்சி வந்து நீங்கள் சாப்பிடும்போதுமே இஞ்சி தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயமையும் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் நான் வந்து ஊற வச்சுருந்த புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நம்ம சேர்க்க போகிற முட்டையை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி தான் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
எக் சேர்த்த பிறகு முட்டை மேலே கிரேவி படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் முட்டை தீயல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 3 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கீ, கரம் மசாலா ஸ்பைசஸ், 2 பச்சை மிளகாய், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது 3ஐயும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆயில்லையே இந்த வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் பால் வந்து எடுத்திங்கன்னா சீக்கிரமாக தேங்காய் பால் பிரிஞ்சு வந்துடும், திக்காகவும் கிடைக்கும். வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அளவு. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் பாலை வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ சைடில் பாருங்கள், இந்த மாதிரி நுரை கட்டி வந்த உடனே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு சாப்பாடு வேக வச்சு எடுத்த பிறகு தாளிப்பு கொடுத்துட்டு அதில் வந்து 1 கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். நீங்களும் தயிர் சாதம் பண்ணும்போது 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான தயிர் சாதம் வித் முட்டை தீயல் வந்து ரெடி ஆயிருச்சு. தேங்காய் பால் சாதமுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. ரைஸ் வந்து உடையாமல், குழையாமல், ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தீயல். இந்த முட்டை தீயல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடவும் காம்பினேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதோடவும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. பாப்பா பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டு இருந்தா. அதனால் பாப்பாவை இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து நிறுத்தியாச்சு. வீட்டில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. லஞ்ச் பாக்ஸ் போட்ட பிறகு எங்கள் 3 பேரோட பேக்லேயும் லஞ்ச் பாக்ஸை வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலையே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கேஸு, கவுண்டர் டாப், பேக் வால் எல்லாமே தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் பாப்பா 2 பேரும் உக்காந்து சாப்பிடுவோம். பாப்பா பார்த்திங்கன்னா நைட்லாம் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தான்னு ஆல்ரெடியே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவள் வந்து இன்னுமுமே தூங்கிட்டு இருக்கா. நான் மட்டும் இன்றைக்கி சாப்பிட்டேன். பாப்பாவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவும் மிஸ் பண்ணேன்னு தான் சொல்லணும். சாப்பிட்டு முடித்த பிறகு நைட்டு வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே அதோட பிளேஸில் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுடுவேன். வெசல்ஸ் வாஷ் பண்ண பிறகு கிச்சன் விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் குக்கிங் ஒர்க் முடித்த உடனே கேஸை வந்து கீழே ஆஃப் பண்ணிடுவேன். திரும்பவும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்பேன் ஆஃப் பண்ணியிருக்கேனான்னுட்டு.
வெசல் வாஷ் பண்ண பிறகு துணியை வந்து துவைச்சி காய வச்சுருவேன். நைட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 பெட் கவர்லேயுமே பாப்பா வந்து வாமிட் எடுத்துட்டா. ஒரு பெட் கவரை 11 o'clock வந்து வாஷ் பண்ணேன், இன்னொரு பெட் கவரை 12 o'clock வாஷ் பண்ணேன். வாமிட்லாம் எடுத்துட்டான்னா எந்த டைம் இருந்தாலும் அந்த டைம்லேயே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடுவேன். பாப்பா வாமிட் பண்ணதுனால மேட்ரஸ்லாம் கொஞ்சம் வெட்டாக இருக்குது, அதனால் பெட் கவர் வந்து போடாமல் இருக்கேன். ஃபுல்லாக வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுவேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.